20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்துள்ளதால் அவ்விரு அணுவாயுத நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்வது தொடர்பில் மலேசியர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு சுற்றுலா உட்பட அவசியமற்ற பயணங்களை ஒத்திவைக்குமாறு மலேசியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் குறிப்பாக பாகிஸ்தானை எல்லையாக கொண்ட மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு புதுடில்லியில் உள்ள மலேசிய உயர் ஆணையர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய உயர் ஆணையமோ பாகிஸ்தானில் வசிக்கும் மலேசியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உள்ளூர் அதிகாரிகளுடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருகிறது. நிச்சயமற்ற இச்சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு அவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என உயர் ஆணையம் அறிவுறுத்தியது. இரு நாடுகளிலும் வசிக்கும் மலேசியர்கள் அங்குள்ள மலேசிய உயர் ஆணையங்களில் பதிந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஏப்ரல் கடைசியில் இந்தியாவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். அத்தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே காரணம் என குற்றம் சாட்டிய இந்தியா புதன்கிழமை அதிகாலை பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் 9 இடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் பொதுமக்கள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டதை உறுதி செய்த பாகிஸ்தான் தெற்காசியாவில் இந்தியா தீ மூட்டி விளையாடுகிறது என கடுமையாக சாடியது. அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தானிய பிரதமரும் சூளுரைத்துள்ளார். தெற்காசியாவை போர் மேகம் சூழ்ந்துள்ளது அவ்வட்டாரத்தை மட்டுமின்றி உலக நாடுகளையும் கவலையடைய செய்துள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். நெகிரி செம்பிலான் அரசின் திருநாய்கள் ஒழிக்கும் திட்டம் கூட்டரசு சட்டத்தை மீறுகிறதா என்பதை தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆராய வேண்டும். அப்படி இருந்தால் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசிய வழக்கறிஞர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. மாநில அரசின் அந்த நடவடிக்கை சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் எதிரானது. தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை உண்மையில் சட்டப்பூர்வமாகவும் கருணையுடனும் கட்டுப்படுத்த வேண்டும் என அதன் தலைவர் எஸ்ரி அப்துல் வஹாப் கூறினார். ஊராட்சி மன்றங்கள் சுயமாக நாய்களை கொல்வதற்கு சட்டத்தில் எந்த அதிகாரமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். விலங்குகள் நலச் சட்டமானது விலங்குகளுக்கு தேவையற்ற வேதனைகளை ஏற்படுத்துவதை குற்றமாக வகை செய்வதோடு தெரு நாய்கள் பிரச்சனையை முறையாக கையாளும் வழிமுறைகளையும் கொண்டுள்ளது. இந்நிலையில் நெகிரி அரசின் திட்டம் அச்சட்டத்திற்கு முரணாக உள்ளது. எனவே கால்நடை சேவைத்துறையும் விலங்குகள் நல வாரியமும் இத்திட்டத்தை தடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மலாய் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில திருநாய்களை கொல்ல கடந்த வாரம் நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் ஒருமனதாக முடிவு செய்தது. புகார்கள் அதிகரித்துள்ளதையும் பொது பாதுகாப்பு சிக்கல்களை கருத்தில் கொண்டும் ஊராட்சி மன்றங்கள் அதனை செயல்படுத்தும் என மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் கூறியிருந்தார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். வெளிநாட்டு மீன் இனங்களை தங்களிடம் அனுமதி பெறாமல் பொது நீர்நிலைகளில் விட வேண்டாம் என நெகிரி செம்பிலான் மீன்வளத்துறை பொதுமக்களை நினைவுறுத்தியுள்ளது. மே 2ஆம் தேதி ஸ்ரம்பான் ஜலான் லீசாம் கால்வாயில் அரசுச்சாரா அமைப்பொன்றைச் சேர்ந்த சிலர் அத்தகைய மீன்களை விட்டதாக புகார் கிடைத்தது. சென்று பார்த்தபோது ஊடுருவும் இனமான 50 ஆப்பிரிக்க கழுத்தி மீன்கள் அங்கு விடப்பட்டிருந்தன. அவை பூர்வீக நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அவற்றை பொது நீர்நிலைகளில் விடக்கூடாது என அந்த என்ஜிஓக்களிடம் கூறினோம் என மாநில மீன்வளத்துறை இயக்குநர் காசிம் தாவே தெரிவித்தார். அப்பகுதியில் உள்ள நீரின் தரத்தின் அடிப்படையில் பூயு மற்றும் ஹர்வான் ஆகிய 2 இனங்கள் மட்டுமே இயற்கையாகவே அங்கு வாழ ஏற்றவை என்றார் அவர். எனவே நீர்நிலைகளில் மீன்களை விட விரும்பும் பொதுமக்கள் முதலில் மீன்வளத்துறையிடம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் சொன்னார். இவ்வேளையில் சம்பவ இடத்தை தற்காலிகமாக மூடுமாறு ஸ்ரம்பான் மாநகர மன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்றம், வீடமைப்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் அதனை உறுதிப்படுத்தினார். மீன்களை விடுவது நல்லெண்ணத்தில் தான் என்றாலும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் நினைவுறுத்தினார்.
டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். பெர்லிஸ் மாநிலத்தில் பாலியல் குற்றங்கள் 31 விழுக்காடு அதிகரித்துள்ளன. 2023 39 சம்பவங்கள் பதிவான நிலையில் கடந்த ஆண்டு 12 சம்பவங்கள் அதிகரித்ததாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது அப்துல் ஹலீம் கூறினார். அவற்றில் 98 விழுக்காட்டு சம்பவங்கள் சந்தேக நபர்கள் மற்றும் வயது குறைந்தவர்களுக்கிடையில் பரஸ்பர இணக்கத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த பாலியல் உறவாகும். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் 12 முதல் 16 வயது பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கருவுற்று குழந்தை பிரசவித்த சம்பவங்களும் உண்டு என அப்துல் ஹலீம் சொன்னார். ஃபேஸ்புக், டிக்டாக், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் காதலர்களை தேட முற்பட்டு பலர் இதில் சிக்கிக் கொள்கின்றனர். சாதாரணமாக அறிமுகமாகி நெருக்கம் ஏற்பட்டு கடைசியில் பாலியல் உறவு வரை போய்விடுவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இது போன்ற குற்றச்செயல்களை தடுக்க பள்ளி அளவில் விழிப்புணர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அப்துல் ஹலீம் மேலும் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் பாருவில் போலீசிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஆட்டம் காட்டிய ஒரு ஜோடியை 96 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று போலீசார் கைது செய்தனர். ஜோஹர் பாரு ஸ்லாத்தான், ஜோஹர் பாரு உத்தாரா, ஸ்ரீ ஆலாம் போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 14 ரோந்து வாகனங்கள் அவர்களை துரத்திச் சென்றன. நேற்று அதிகாலை 1:40 மணிக்கு புரோட்டோன் வீரா காரில் வந்த 36 வயது ஆடவரின் செயல்பாடுகள் ரோந்து போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. காரின் பின் இருக்கையில் 34 வயது பெண் அமர்ந்திருந்தார். சோதனைக்காக காரை நிறுத்தச் சொன்ன போது அவர்கள் கேட்கவில்லை. மாறாக வேகமாக சென்றதோடு பல நெடுஞ்சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் எதிர் திசையிலும் கார் புகுந்தோடியது. பாசிர் குடாங் நெடுஞ்சாலையில் வேகமெடுத்த அவர்களின் கார் ஆபத்தான முறையில் பல சாலைகளில் புகுந்து கடைசியாக தஞ்சோங் லங்சாட்டில் போலீசிடம் சிக்கியது. கைதான இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தனர். அவ்வாடவருக்கு முறையான கார் ஓட்டும் உரிமம் இல்லை, காருக்கு சாலை வரியும் இல்லை. போதைப் பொருள் தொடர்பில் இருவருக்கும் ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. விசாரணைக்காக இருவரும் 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்ய வட்டிக்கன் சிட்டியில் நேற்று கார்டினல்களின் கூட்டம் தொடங்கியது. எனினும் தேவாலயத்திலிருந்து கருப்பு புகையே வெளியானதால் புதிய போப்பாண்டவர் இன்னும் தேர்வாகவில்லை என்பது உறுதியானது. வட்டிக்கனில் உள்ள அப்போஸ்தலிக் அரண்மனையில் 15ஆம் நூற்றாண்டின் தேவாலயத்தில் 133 கத்தோலிக்க கார்டினல்கள் ஒன்று கூடி புதிய போப்பை தேர்ந்தெடுப்பார்கள். 3/2 பங்கு அல்லது 89 வாக்குகளை பெறுபவர் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். ரகசியமாக நடக்கும் இக்கூட்டத்தில் ஒரு சிறப்பு அடுப்பில் வாக்குச்சீட்டுகளை எரிப்பதன் மூலம் போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டு உலகிற்கு முடிவு அறிவிக்கப்படுகிறது. போப்பாண்டவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் புகைப்போக்கி கருப்பு புகையை வெளியிடும். அதுவே புதிய போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டால் வெள்ளை புகை வெளியாகும். செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் சுற்றுப்பயணிகள் மற்றும் கத்தோலிக்க பக்தர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் சிஸ்தன் தேவாலயத்தின் மேல் பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கியின் மூலம் இப்புகை வெளியாகிறது. ஆக முதல் நாள் கூட்டத்தில் புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படாததால் இன்று கார்டினல்கள் கூட்டத்தை தொடர்வர். போப்பாண்டவராக இருந்த பிரான்சிஸ் அண்மையில் காலமானதை அடுத்து புதிய போப் தேர்வு செய்யப்படுகிறார்.